ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் அண்ணனோட வீட்டில் விசேஷம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் போயிருக்கோம். முன்னாடி போனதுமேவும் ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் முன்னாடி வந்து அழகாக குட்டியாக ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. நம்ம அன்னை வீடுன்றதுனால காலைல வெள்ளனாவே போயாச்சு. பார்த்திங்கன்னா வரவேற்கிறதுக்கு வெத்தலை பாக்கு, கல்கண்டு, ஸ்வீட் ஐட்டத்துக்கு பூ இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணன் வீட்டிலேருந்து அதாவது எங்கள் அண்ணி வீட்டிலேருந்து வந்து தட்டு கொண்டுட்டு வராங்க. தாய்மாமன் சீர் எங்கள் ஊரில் இதுதான் வழக்கம். அப்போ தாய்மாமன் தாத்தாமாரு எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கால் கழுவி விட்டு ஆலத்தி எடுக்கணும். அப்படி செய்யும்போது வந்து அவங்க வந்து காசு கொடுக்கணும் நம்மளுக்கு. இப்போ வந்திருக்கிற தாய்மாமா தாத்தாமார்கள் எல்லாருக்கும் வந்து எங்கள் பாப்பா வந்து கால் கழுவி விட்டு ஆலாத்தி எடுக்குது. அவங்களும் அவங்களால முடிஞ்சதை வந்து தட்டில் போடுவாங்க. இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் வழக்கங்கள். உங்கள் ஊரில் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தட்டெல்லாம் நிறையாவே கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறத வந்து வருஷநாட்டு ஏரியா. இதுதான் வந்து எங்கள் அண்ணியோட அண்ணன் இவர் தான். இவருக்கும் இப்போ வந்து கால் கழுவி விட்டு ஆலத்தி எடுத்துகிட்டு காசை வசூல் பண்ணுவாங்க. அடுத்து என்ன, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்மளோட வேலை தான். நம்மளோட வேலை என்னன்னு பார்க்குறீங்களா? வந்தாச்சுன்னா அடுத்து என்ன, சாப்பாடு தான். நாங்கள் வந்து பந்தியில் உட்காந்து ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்தவங்க எல்லாத்தையும் நம்ம நல்லா கவனிக்கணும் இல்லையா? அதனால் நம்ம போய் இப்போ பந்தியில் நின்று கவனிச்சிட்ருக்கோம். யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து அவங்கள மனசார சாப்பிட வைக்கணும் இல்லையா வந்தவங்கள, அதை கவனிச்சிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சைடு இந்த மாதிரி வழக்கங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.